சில நேரங்களிலே சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள். இதுதான் அடிப்படையான காரணம். ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதிலே அர்த்தமில்லை. மனசாட்சிக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் காவல்துறையினர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பொழுது இது போன்ற சமூக குற்றங்களை வேறும் வேரடி மண்ணுமாக நம்மாலே அகற்ற முடியும். பலி எண்ணிக்கை மேல உயரன்றாங்க. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்றைக்கு மதுக்கடைகள் எங்கேயும் இருக்கிறது. ஏன் இந்த விசச்சாராயத்தை அணுகுகிறார்கள் என்பது புரியவில்லை. தன் குடும்பம், தன் மக்கள் தான் இறந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வே இருண்டுவிடும் என்பதை உணர்ந்து இது போன்ற விஷச்சாராயத்தை எல்லாம் அருந்துவதை எல்லோரும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது மிகப்பெரிய துயரம். தன்னை அடக்கி ஆள முடியாமல் இதை நாடி இருக்கிறார்கள். சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் தான் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது நாம் எடுக்கின்ற கடுமையான நடவடிக்கை மட்டும்தான் இந்த ஏழை எளிய மக்களை காப்பாற்றும். ஏற்கனவே மரக்காணத்துல 14 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அதே மாவட்டத்தில் இன்னைக்கு 36 பேர் இறந்துருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் நான் சொன்னேன், கடுமையான நடவடிக்கைகள் தேவை. காவலர்கள் தங்களுடைய கடமையை உணர வேண்டும். Existing laws are more than sufficient if the law has been enforced in the right way. I don't think for these type of things the new law is not required. But what I feel is, if the law is being enforced in the right way with consciousness among the police, definitely we can control it. Mostly in this area it is coming up because there is some lethargy. We should not allow this lethargy to continue with the police force. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட கொள்கையும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட கொள்கையும் பூரணம் மதுவிலக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய தனிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் உடனடியாக அமுல்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பாண்டிச்சேரிக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ஆணிவேர் என்று சொன்னாலும் பல காலம் இங்கே பிரெஞ்சு கலாச்சாரமும் இருந்து வந்திருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் முடிவெடுக்கப்படும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுவேன், எத்தகைய நடைமுறையும் சமுதாயத்திற்கு தீங்கிழைப்பதாக இருக்காமல் பார்த்துக் கொள்வோம். அது மட்டும் உறுதி. எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒத்துழைக்க மறுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. கள்ளச்சாராயம் வேறு, சாராயம் வேறு. இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. சாராயத்தை ஒழிப்பதற்காக நாம் முயற்சி செய்து அது கள்ளச்சாராயத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஒவ்வொன்றாக ஒழிப்போம். தமிழக அரசுக்கு நான் வைக்கின்ற ஒரே வேண்டுகோள், காவல்துறையை முடுக்கி விடுங்கள். காவல்துறையிலே தவறு செய்கின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள். தானாக எல்லாம் நிறுத்தி வைக்கப்படவில்லை, அதை நிறுத்துவதற்கான முயற்சியும் இல்லை. இன்றைக்கு நான் பத்திரிகைகளை பார்த்தேன், அதுபோன்று ஒரு யோசனை இல்லை. அதை எப்படி முறைப்படுத்துவது, அது எப்படி மக்களை வாழ்விற்கு எதிராக இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கோம். சென்டாக்ல நிறைய முதல்வர்கள் இருக்கிறாங்க, பேராசிரியர் இருக்கிறாங்க. ஒரு உதவி பேராசிரியர் சென்டாக் கன்வீனரா போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே நல்ல அறிவிப்பு.